ආරක්ෂකගේ ගිනි අවිය ඉල්ලාගෙන හිටපු பொலிஸ்பதி விக்ரமரத்ன வெடிவெதி மருட்ட என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். தனது பாதுகாவலனுடைய துப்பாக்கியை வாங்கிக் கொண்டு முன்னாள் போலீஸ் மா அதிபர் விக்ரமரத்ன துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அல்லது துப்பாக்கியினுடைய தாக்கத்துக்கு இலக்காகி மரணித்திருக்கிறார் என்பது இன்றைய லங்காதீப் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்த தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் போலீஸ் ப்ரூவ் சஸ்பெக்டட் சூசைட் ஆஃப் ஃபார்மர் ஐஜிபி சிடி விக்ரமரத்ன என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே அவருடைய தற்கொலை செய்து கொண்டதாக தான் தற்போது வரைக்கும் இடம்பெற்ற விசாரணைகளோடாக தெரிய வந்த விடயத்தை மேற்கோள் காட்டி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன சடலமாக மீட்பு, தலாகேன பகுதி வீட்டில் சம்பவம், சிறப்பு விசாரணைகளை முன்னெடுக்க கடுவல நீதவான் உத்தரவு என்பதாக இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையும் அதே போல வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. விதிமாத் விமர்சனையக்கர வார்த்தாவ உசாவி என்ன போலீசியற்ற நியோக என்பதாகவும் இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் வந்திருக்கிறது. திருவிழாங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன தீபால் விக்ரமரத்ன நேற்று 17ஆம் தேதி காலை மாலபே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலாகேன பகுதி வீட்டில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டு காயங்களோடு முன்னாள் போலீஸ் மா அதிபர் முல்லேரியா கொழும்பு கிழக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் மரணமடைந்திருப்பதாகவும் வைத்தியசாலை போலீசார் ஊடாக மாலபே போலீசாருக்கு அளிக்கப்பட்ட தகவலுக்கு அமைய விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருப்பதாக போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார வூட்லர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று காலை உடற்பயிற்சிக்கு தயாரான நிலையில் தனது மெய் பாதுகாவலரிடம் துப்பாக்கியை பரிசோதனை செய்ய முன்னாள் போலீஸ் மா அதிபர் கோரியிருப்பதாகவும் பின்னர் மெய் பாதுகாவலரை தண்ணீர் கொண்டு வர அனுப்பியுள்ளதாகவும் அந்த இடைவெளியில் துப்பாக்கிச்சூடு நடந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அது குறித்து உறுதி செய்ய மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பிரேத பரிசோதனைக்காக சடலம் முல்லேரியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் மாலம்பே போலீசாருக்கு மேலதிகமாக மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவிடமும் போலீஸ் மா அதிபரால் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன அவரது இல்லத்தில் மரணமடைந்தது குறித்து முறைப்படி விசாரணை நடத்தி விசாரணையின் முன்னேற்ற குறித்த அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கடுவலை நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச நேற்று மாலம்பே போலீஸ் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரதீப் ரணசிங்கவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். மாலம்பே போலீஸின் வழக்கு நடவடிக்கை அதிகாரியான போலீஸ் சார்ஜன் ருவான் கருணாதாச நீதிமன்றில் சமர்ப்பித்த விடயங்களை கவனத்தில் கொண்டு நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். மாலம்பே போலீஸ் பிரிவின் தலாகேன பகுதியில் வசித்து வந்த முன்னாள் போலீஸ் மா அதிபரான சந்தன தீபால் விக்ரமரத்ன துப்பாக்கிச் சூட்டால் உயிரிழந்திருப்பதாகவும் கொழும்பு கிழக்கு அதாவது முல்லேரியா வைத்தியசாலை போலீசார் ஊடாக தகவல் அளிக்கப்பட்டதாகவும் வழக்கு நடவடிக்கை போலீஸ் அதிகாரி சார்ஜன் ருவான் கருணாதாச நீதிமன்றில் தெரிவித்த விடயங்களும் இங்கே தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதன் போது இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் தெரியவருவதாவது முன்னாள் போலீஸ் மா அதிபரினுடைய இந்த சடலம் கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நேற்று நீதிமன்றில் தெரிவித்தார். அதன்படி துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தை ஆய்வு செய்யுமாறு சார்ஜன் ருவான் கருணாதாச நீதவானிடம் கோரிக்கை விடுத்தார். எனவே போலீசாரின் கோரிக்கையை அடுத்து கடுவல நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளாகி மரணமடைந்ததாக கூறப்படும் மாலம்பே தலாகேன இல்லத்துக்கு சென்று ஸ்தலத்தை பார்வையிட்டிருக்கின்றார். அதன் பின்னர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் துப்பாக்கிச் சூடு காயத்துக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவம் குறித்து முறைப்படி விசாரணை நடத்தி அவ்விசாரணையின் அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் மாலம்பே போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இதனிடையே மாலம்பே போலீஸ் வழக்கு நடவடிக்கை பணி அதிகாரி போலீஸ் சார்ஜன் ருவான் கருணாதாச நீதிமன்றில் சமர்ப்பித்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னருடைய சடலம் வைக்கப்பட்டிருந்த கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்ட கொழும்பு மேலதிக நீதவான்
கசுன் சஞ்சய் தசநாயக்க முன்னாள் போலீஸ் மா அதிபரின் சடலம் தொடர்பில் பிரேத பரிசோதனை நடத்தி பிரேத பரிசோதனை அறிக்கையையும் மரணத்திற்கான காரணத்தையும் கடுவளை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு அந்த மருத்துவமனையின் சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டார். பிரேத பரிசோதனை நடத்திய பின்னர் முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மகனான வினுர விக்ரமரத்னவிடம் சடலத்தை ஒப்படைக்குமாறு விசேட சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்ட நீதவான் மாலபேயில் உள்ள தலாகேன பொது மயானத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபரின் சடலத்தை நல்லடக்கம் செய்வதற்கு அவரது மகனான வினுர விக்ரமரத்னவுக்கு நீதிமன்றம் அனுமதியை வழங்கியிருக்கின்றது. அதேபோல 2020 நவம்பர் மாதம் 27 அன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிடி விக்ரமரத்னவை இலங்கை போலீசின் 35வது போலீஸ் மா அதிபராக நியமித்தார். இலங்கை போலீஸ் வரலாற்றில் ஒரு புலனாய்வு அதிகாரியாக கடமைகளை ஆரம்பித்த ஒருவர் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டது அதுவே முதன்முறையாகும். 1963 மார்ச் மாதம் 26ஆம் தேதி அன்று பிறந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன தீபால் விக்ரமரத்ன நுகேகொட புனித ஜான் கல்லூரி, மகாநாம கல்லூரி மற்றும் கொழும்பு ஆனந்தா கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவராவார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பின்னர் அவர் 1986 ஜூன் 16ஆம் தேதி இலங்கை போலீஸ் சேவையில் சேர்ந்து போலீஸ் புலனாய்வு பிரிவில் உதவி போலீஸ் அத்தியட்சராக தனது பணியை ஆரம்பித்திருந்தார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அவருடைய மரணம் தன்னுடைய மெய் பாதுகாவலனுடைய துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு அதனை பரிசோதனை செய்ய அவர் முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த மெய் பாதுகாவலரை தண்ணீர் எடுத்து வருமாறு கூறி பின்னர் அவர் வந்தபோது அவர் சடலமாக இருந்திருக்கிறார். துப்பாக்கி சூட்டு கிழக்காகி. எனவே தற்கொலையா கொலையா என்று இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. எனவே அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அது குறித்தான விசாரணைகளை இப்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் அதே போல மாலம்பே போலீசாரும் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பதை காணலாம். அண்மை காலமாக